வெல்கம் டு எஸ்கேஎஸ் டியூட்டோரியல். நம்ம கிளாஸில் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் வந்து இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்கவே இருக்காது. யூஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு சால்வ் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை கொடுத்து அதை வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. yn + 2 - 2yn + 1 + yn = 3n + yன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y0 y1 வந்து 0 சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3n + 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதே ப்ராப்ளம் கூட கேட்டாங்க கேட்கலாம். 12 மார்க் கொஸ்டின் இல்லை 8 மார்க் எதில் வேணால் கேட்கலாம். உங்களோட லக் இருந்ததுன்னா எதில் வேணால் கேட்பாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டா எழுதிங்க. கிவன் yn + 2 - 2yn + 1 + yn = 3n + 5. கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y0 y1 வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் எடுத்துன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு சைடில் எழுதிக்கிங்க. இங்கே வந்து ப்ராப்ளத்தில் வந்து n + 2 வரையும் கொடுத்துருக்காங்க. n + 2 வரையும் ஃபார்முலா எழுதிக்க. y(n) இதை வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் f(z) வரும். ஃபார்முலா y(n + 1) வந்துச்சுன்னா இதில் ஒரு z ஆகும். z f(z) - z y(0). இது வந்து n + 2 இருந்துச்சுன்னா z² ஆகிடும். z² f(z) - z² ஆகிடும். இதுவும் வந்து z² ஆகிடும். y(0) - z × y(1). இப்போ நெக்ஸ்ட்டு க்யூப்புக்கு வேணும்னா இப்போ வந்து n + 2 வரையும் தான் இருக்குது. இது வரையும் ஃபார்முலா போதும். பட் இருந்தாலும் y(n + 3) கேட்டிருந்தாங்கன்னா z³ f(z) - z³ y(0) - z² y(1) - z × y(2). இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து n-க்கு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n இதுக்கு எடுத்தோம்னா z/z - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இது வந்து கான்ஸ்டன்ட் y(1) கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா z/z - 1 வரும். இதெல்லாம் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த ப்ராப்ளத்தில் டேக்கிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைடு. ரெண்டு சைடு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ z × y(n + 2) - 2 × z × y(n + 1) + z × y(n) = 3zn + z5. இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாலாம் இங்கே சைடு எழுதியாச்சு. இப்போ எடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y(n + 2) வந்துச்சுன்னா இந்த தேர்ட் ஃபார்முலா எடுத்துங்க. என்ன இருக்குது? z² f(z) - z² y(0) - z × y(1). n + 2 எழுதியாச்சு. -2 × n + 1க்கு வந்து செகண்ட் ஃபார்முலா எடுத்து எழுதிங்க. z × f(z) - z × y(0). நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? ப்ளஸ் y(n)க்கு வந்து ஃபஸ்ட் ஃபார்முலா ப்ளஸ் f(z) = 3 இருக்குது. 3 எழுதிங்க. z(n) இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னோட ஃபார்ம் வந்து z/z - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஃபார்முலா 1க்கு வந்துச்சுன்னா ஃபார்முலா வந்துச்சுன்னா z/z - 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ கண்டிஷன் கொடுத்துருங்க. y(0) வேல்யூ y(1) வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுக்கலனா 0ன்னு எடுத்துங்க. இல்லை இங்கே வந்து 1 2ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுக்குறாங்களோ எடுத்துக்கங்க. கொடுக்கலங்கிற பட்சத்தில் 0 எடுத்துங்க. இப்போ இங்கே வந்து சொல்லிட்டாங்க 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டைம் 0 y(1) 0 y(0) 0 எல்லாமே 0 ஆகிடுச்சு. ரிமைனிங் உள்ளதை எடுத்து எழுதிங்க. இப்போ என்ன இருக்குது? z² f(z) மைனஸ் இந்த 2 உள்ள மட்டும்னா 2 × z f(z) ப்ளஸ் f(z) = இதில் வந்து z - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே z - 1 இருக்குது. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா z - 1 ஹோல் ஸ்கொயரில் வந்து எல்சியம் எடுத்துங்க. அப்போ இங்கே z - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது அப்படியே எழுதிங்க. இங்கே வந்து z - 1 ஹோல் ஸ்கொயர் இல்லை. அப்போ இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணால் தான் z - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். அதை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிங்க. 5z z - 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? இதில் வந்து நமக்கு வந்து எப்பொழுதும் இந்த ப்ராப்ளத்தை வந்து f(z) தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ f(z) வெளில எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து z² - 2z + 1 இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்துடும் = 3z. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. ப்ளஸ் 5z² - 5z / z - 1 ஹோல் ஸ்கொயர் வரும்.
இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கணும், கூட்டணும்னா -2 கிடைக்கணும். அப்போ -1 போட்டோம்னா வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் இசட் 2 கிடைக்கிது, 2 ரூட்டு இசட் -1 ஈக்குவல் டு இப்போ இது சிம்பிளை பண்ணால் 5z². 3z 5z போயிடுச்சுன்னா மீதி வந்து -2z தான் இருக்கும். டிவைடட் பை z -1 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு வந்து எஃப் ஆஃப் இசட் தானே வேணும். எஃப் ஆஃப் இசட் வேணும்னா இது வந்து இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்தால் 5z² -2z டிவைட் பை z -1 ஹோல் பவர் 4 ஆகிடும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா என்னன்னா இசட்டை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் ஈக்குவல் டு 5z -2 ஈக்குவல் டு z -1 ஹோல் பவர் 4 வரும். போன ப்ராப்ளத்தில் ஏபிசின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இங்கே வந்து ஹோல் பவர் 4 வருது. இந்த மாதிரி 4 வந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர்டு க்யூப்லாம் வந்துச்சுன்னா அந்த ஏபிசியாக சொல்லி பிரிக்கலாம். இப்போ 4 வந்துருக்கிறதால ஏ இன்ட்டு இங்கே 4 வந்ததால் க்யூப் எடுத்துங்க, என் க்யூப். 5 வந்துச்சுன்னா 4 எடுத்துங்க, ப்ளஸ் பி இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு என் வரையும் எடுத்துங்க, என். அப்போ இந்த என் க்யூப்பு என் ஸ்கொயர்டு என் இதுக்கெலாம் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நான் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிறேன். இது நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிங்க. அதை ப்ரூஃப் போட்டோம்னா டைம் ஆகும். என் க்யூப்போட ஃபார்ம் வந்து z³ ப்ளஸ் 4z² ப்ளஸ் z டிவைட் பை z -1 ஹோல் பவர் 4. என் ஸ்கொயர்டுக்கு வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா z² ப்ளஸ் z டிவைட் பை z -1 ஹோல் பவர் க்யூப். எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் z டிவைட் பை z -1 ஹோல் பவர் ஸ்கொயர். இப்போ இந்த 3 எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 5z -2 divided by z -1 whole power 4 equal to a into n cube என்ன இருக்குது z cube plus 4z² plus z divided by z -1 whole power 4 plus b into n squared வந்து z² plus z divided by z -1 whole power cube வரும் plus c into z divided by z -1 whole power squared வரும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து எல்சி எடுக்க போகிறோம். 5z -2 divided by z -1 ஹோல் பவர் 4. இந்த சைடில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த சைடில் எல்சி எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடில் எல்சி எடுக்கணும்னா z -1 ஹோல் பவர் 4. z -1 ஹோல் பவர் 4 இருக்கிறதால ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே எழுதிங்க a இன்ட்டு z³ ப்ளஸ் 4z² ப்ளஸ் z ப்ளஸ் b இன்ட்டு இதில் வந்து z -1 ஹோல் கியூப் தான் இருக்குது. அப்போ z -1 மேலே மல்டிப்ளை பண்ணிங்க z² plus z into z -1 plus c into z -1 whole square இருக்குது. நமக்கு வந்து ஹோல் பவர் 4 தான் எடுத்துருவோம். அப்போ z -1 ஹோல் ஸ்கொயரால் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும் cz into z -1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு எல்சி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் உள்ள டைமை மினிமைஸ் பண்ணுங்கள். 5z -2 equal to a இன்ட்டு இது அப்படியே எழுதிங்க. இது போன பண்ண முடியாது ப்ளஸ் 4z² ப்ளஸ் z இன்ட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z² z மல்டிப்ளை பண்ணால் z³ மைனஸ் z² இந்த z-ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் z² மைனஸ் z கிடைக்கும். c-ஆல் வந்து ப்ளஸ் cz இன்ட்டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab. இப்போ மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5z -2 equal to a இன்ட்டு z³ ப்ளஸ் 4z² ப்ளஸ் z இன்ட்டு ப்ளஸ் b. இப்போ இந்த மைனஸையும் ப்ளஸையும் கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் என்ன இருக்குது z³ மைனஸ் z இருக்குது, b இன்ட்டு z³ மைனஸ் z இருக்குது ப்ளஸ் c இன்ட்டு z equal to z² மைனஸ் 2z ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் இதுதான் அங்கே இருக்குது. இந்த இசட் வந்து இங்கே மறுபடியும் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன இருக்குது இசட் இன்ட்டு 5z -2 இருக்கா. அப்போ இந்த இசட்டால் இங்கே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து இசட் இருக்குது, இசட்டை கேன்சல் பண்ணிங்க. அதே போல் இங்கேயும் இசட்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா நினைக்கும் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து இசட் ஆகிடும், இங்கே வந்து 1 ஆகிடும். இது வந்து ஸ்கொயர் ஆகிடும், இங்கேயும் 1 ஆகிடும். இங்கே வந்து இதில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் அப்படி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ
5z minus 2 is equal to a into இது வந்து ஸ்கொயர் எடுமா z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ப்ளஸ் 1 கிடைக்கும். அதே போல் பியில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா p இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும் ப்ளஸ் c இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 2z ப்ளஸ் 1. இது என்ன பண்ண வரும், இது எல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. 5z மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு a z ஸ்கொயர் ப்ளஸ் 4 az ப்ளஸ் a ப்ளஸ் b அளவில் மல்டிபிள் பண்ணிங்க. bz ஸ்கொயர் மைனஸ் b c அளவில் மல்டிபிள் பண்ணிங்க ப்ளஸ் c z ஸ்கொயர் மைனஸ் 2cz ப்ளஸ் c. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஈக்குவேட்டிங் z ஸ்கொயர் z அண்டு கான்ஸ்டன்ட். இப்போ எல்லாத்தையும் இது வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இப்போ z ஸ்கொயர்டு ஃபஸ்ட் எடுங்க. z ஸ்கொயர்டு எங்கெல்லாம் இருக்க எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z ஸ்கொயர்டில் 0 ஈக்குவல் டு ஏவில் இருக்குது ப்ளஸ் b இருக்குது z ஸ்கொயர்டு ப்ளஸ் சியில் இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து z எடுத்துங்க. z இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 இருக்குது ஈக்குவல் டு இங்கே வந்து 4a இருக்குது 4a. அதில் வந்து z வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2c இருக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 2 இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து a இருக்குது z இல்லாத டைமு மைனஸ் b இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் c இருக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுங்க. இப்போ இதில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா ஏபிசி இந்த 3 வேலையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரித்தோம்ல இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும், இப்போ வந்து இதை வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 3 இது எடுத்திங்கன்னா a மைனஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்குது. இது நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணாமல் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் அப்போ 2a இருக்குது 2a ப்ளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2வையும் 4ஐயும் ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த 2c கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஏவோட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 அதாவது ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். அப்போ 4a மைனஸ் 2c ஈக்குவல் டு 5. இப்போ இது அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 4 2a ப்ளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் c. அப்போ இதை கூட்டணும்னா 6a கிடைக்கும் ஈக்குவல் டு கூட்டணும்னா 3 கிடைக்கும். அப்போ இது வந்து ஏவோட வேல்யூ வந்து இது கேன்சல் பண்ணோம்னா 2a கிடைக்குமா, 2 வரும். அப்போ வந்து 1/2. அப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 1/2. இப்போ ஏவோட வேல்யூ 1/2ன்னு சொல்லிட்டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் a இன் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ எடுத்து போட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணோன்னு கிடைக்கும். சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ அங்கே 4a மைனஸ் 2c ஈக்குவல் டு 5. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 × 1/2 மைனஸ் 2c ஈக்குவல் டு 5. கேன்சல் பண்ணோம்னா கிடைக்கும் 2 மைனஸ் 2c ஈக்குவல் டு 5 இருக்கும். இப்போ எந்த பண்ணலாம் மைனஸ் 2c ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 இருக்கும். அப்போ இதை சிம்பிள் பண்ணால் மைனஸ் 2c ஈக்குவல் டு 3 கிடைக்கும். அப்போ c ஈக்குவல் டு மைனஸ் 3/2 கிடைக்கும். ஏவோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு, சியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பியோட வேல்யூ தான் வேணும். இப்போ சப்ஸ்டியூட் இப்போ எடுத்துப்படி எதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 3 ஈக்குவேஷன் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம வந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் AC இன் ஈக்குவேஷன் 1லே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
1ல் என்ன இருக்குது ஈக்குவேஷனு a + b + c = 0 இருக்குது. இப்போ ஏட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ தெரியும் -3/2 = 0. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், b = இது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ வந்து +3/2 கிடைக்கும். இங்கே வந்து -1/2 கிடைக்கும். இப்போ இதில் வந்து 2 வந்து எல்சியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை சிம்பிளி பண்ணால் கிடைக்கும். கீழே வந்து 2 இருக்குது, மேலே வந்து 3ல் 1 போச்சுன்னா 2 இருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். b = 1. ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஏபிசி வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரித்தோம்ல, இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f(z) = a இருக்குது, n³ இருக்குது. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரித்தோம்ல ஏபிசியா, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, a அப்போ 1/2 n³. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, +b n² இருக்குது. பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது இன்ட்டு n². சியோட வேல்யூ +c n இருக்குது. அப்போ சியோட வேல்யூ -3/2 இன்ட்டு n வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை வந்து 2 எல்சியம் வந்து பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், இதோட நீங்கள் ஆன்சர் வந்து விட்டுடலாம். அப்படி இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இது எல்சியம் வந்து 2 எடுத்திங்கன்னா n³ இருக்கும், +2 n² ஆகிடும், -3 n கிடைக்கும். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம், n-ஐயும் 3/2 வெளில எடுத்துங்க. n/2 வெளில எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், n² + 2n -3. இப்போ இதை வந்து எல்சியம் எடுத்துங்க, ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கணும், கூட்டு பண்ணால் 2 கிடைக்கணும். +1 இது வந்து 3. மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்குது, கூட்டு பண்ணால் +2 கிடைக்குது. அப்போ இது 2 ரூட் கிடைக்குது. அப்போ இது சிம்பிளை பண்ணோம்னா n/2 இன்ட்டு n - 1 n + 3 y(n) கொடுத்துருக்கிறது வந்து y(n). ப்ராப்ளம் வந்து y(n) கொடுத்ததில்ல, y(n) போட்டுங்க. y(k) இருந்ததுன்னா k போட்டுங்க. என்ன கொடுக்குறாங்களோ லாஸ்ட்டாக அடுத்த ஆன்சர் எழுதிங்க. இதை வந்து சிம்பிளை பண்ணியாச்சு. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி போடுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.